என்னுடைய சீன்ஸ்ல இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல, இப்பதான் பார்க்குறேன். டப்பிங்ல கூட நீங்க காட்டல. ஸோ ரொம்ப திருப்தியா இருந்தது. சூர்யா கலக்கிட்டடா. எனக்கு டைரக்டர் ஆசை இருக்கு, டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான். உங்க அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட் எதுவுமே இல்லை, பயங்கர கிளாரிட்டியா இருந்தீங்க, பயங்கர தெளிவா இருந்த மாஸ்டர். கலக்கிட்டீங்க மாஸ்டர். என்னுடைய சீன்ஸ்ல இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல, இப்பதான் பார்க்குறேன். டப்பிங்ல கூட நீங்க காட்டல. ஸோ ரொம்ப திருப்தியா இருந்தது. சூர்யா கலக்கிட்டடா. நிஜமா ரொம்ப என்ன சொல்லுவேன், 96ல நான் பார்க்கும்போது நேத்திய ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது. பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவை இல்லை மாஸ்டர். ஏன்னா 1.5 years அவன் ட்ரைனிங்ல இருந்திருக்கான். ஸோ இப்படி பிரம்மாண்டமா ஒரு ஆக்ஷன் ஹீரோ பார்க்கும்போது சரி சார் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜெஸ்ஸி எங்க பேசுமாம்? ஓகே. ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது. அண்ட் இது கொஞ்சம் மிகையா தெரியல, ஆனால் நிஜமா ஏதோ என் பிள்ளை வந்து ஸ்க்ரீன்ல வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. மாஸ்டர் நான் சாரி நீங்க சொல்லக்கூடாது, நீங்க நான் தான் அம்மா சொல்லுங்க, ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஸோ நிஜமா ஏன்னா நிறைய சீன்ஸ்ல ரொம்ப இமோஷனலா வி ஒர்க் டுகெதர். ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல். அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்க்ரீன்ல பெரிய ஹீரோ தெரிஞ்சாலும் எனக்கு ஃபீல் ஆச்சுதான். நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியும். நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விக்கி நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர். உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம். அதில் வந்து கலக்கி செம பெண்டெடுத்து, ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில், ரொம்ப அற்புதமாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் வெங்கட் சரிங்க ரைட். அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி, பியூட்டிஃபுல்லா இருக்கு அவருடைய ஒர்க். பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட. அது டிஓபியா போயிருக்காரா நடிக்க போயிருக்காரா சார்? நடிக்க போயிருக்காரா? அதான பார்த்து அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியா வீட்டில் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் மாஸ்டர், பிஸியான மாஸ்டர், ப்ரொடியூசர் மேடம். ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான். ராஜலட்சுமி உனக்கே தெரியும், நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாம போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை, டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் டேட் இல்லை. அதுதான். ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம். சாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் லவ்லி மியூசிக். சூப்பராக இருக்கு, வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், வாங்கிக்கோ இந்த என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். அதில் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம். அண்ட் எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் நோ மோர். அவர் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர். ப்ளீஸ் கம். ஒருத்தர் ப்ரொடியூசர் சீனியர்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டது முக்கியமான காரணம். ரீசன் என்னென்னா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால், ஒரு டஃப்பான கால், லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். எனக்கு டைரக்டர் ஆசை இருக்குது, டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து உன்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட். ஏன்னா நீங்கள் நிறைய படமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, நார்க்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியலெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு இவங்க மட்டும்தான் காரணம். அதை நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் சேவு சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது, சார் சொன்னதான் உண்மை. ஏன்னா இது வந்து பிளான்டா சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை, கதை எழுதிட்டேன், யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நான் ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வரப்பில் ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யா பார்த்தேன். ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க் ஆகி சார்கிட்ட சொன்னேன், சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார். அண்ட் சூர்யா
லைக் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டரில், நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம், நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம். பட் இந்த படம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஜானரே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜானர். நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது. அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது. சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறது இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம். அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும். அண்ட் அவன் ஒரு 1.5 வருஷம் வந்து இந்த படத்துக்காக நான் வருத்திக்கிட்டதை வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன். அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன். ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும். 7-8 வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் வந்து இதுக்கு கேப்பபிளாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவனை ஹீரோவை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த 1.5 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இஸ் கேப்பபிள் ஃபார் தட் நவ். இந்த படத்தை மூலியமாக எல்லாரும் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் சூர்யா. ஹேவ் அ வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர். அண்ட் அகெயின் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், நான் தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்க நிறைய பாடுபடுத்தியிருக்கேன். அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன் அண்ட் மோனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், திலீபன் அண்ட் எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் படம் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் இதுவும் ஒரு படம் தான். இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படமாக பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ண ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுற அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார். அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைன்னா இந்த படத்தை இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கைல் எடிட்டர் ஆகட்டும் அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர் அண்ட் எல்லாருக்குமே. அண்ட் நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்னைக்கு விழாவின் நாயகன் சாம். தேங்க்யூ ஸோ மச் சாம். நான் உங்களோட பிக் ஃபேன். ஏன்னா உங்களோட விக்ரமோதா ஆகட்டும் அண்ட் ஒடிகால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன். என் கதைக்களத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப பிளான் பண்ணது. அண்ட் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோன்னே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த ஃபினிக்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்டு பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான், வணக்கங்கள். அண்டு இதை வந்து கரெக்டாக நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஈவன் தோ நான் ஒரு 200 படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறையா ஒரு நியூ லான்ச் இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க. சீக்கிரம் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் சார், பிரதர் பாண்டியராஜன் சார் அண்ட் சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்தி சார் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சிவா சார் சொன்ன மாதிரி, சக்தி சார் சொன்ன மாதிரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்ததுக்கு மொத நன்றி. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன், அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்கள் 2 குழந்தைங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னோடய பையன் கிருஷ்காந்த், என்னோடய பொண்ணு மிருதுலா, 2 பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் டு கேம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சாம். லவ் யூ சூர்யா. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க அப்படிலாம் இல்லை சூர்யா, உனக்கு மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க, அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை, நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன். அனல்ரஸ் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு ஃபைட்டு தான். ஆனால் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட் தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர். நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவேன் அது எனக்கு. ஏன்னா
5 நிமிஷம் எடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லுவேன் 3 நிமிஷம் போதும் மாஸ்டர் தான் சொல்லுவேன். அது 7 நிமிஷம் ஆகி அப்புறம் 8 நிமிஷம் ஆகி ஒரு 3 நிமிஷம். ஆனா உங்க ஃபைட்டு மட்டும்தான் என்ன நினைச்சோமோ அது வந்து அவளை எடுத்திருந்தேன் கதைவெளி படத்துல. அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்க. அப்ப அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, ஃபைட்டு பார்க்கும்போதும் சரி, இந்த படம் கண்டிப்பா சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல. சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல நாங்கள் வெளியில மாட்டிக்கிட்டோம், பார்க்க முடியல. அந்த இந்த இதை பார்க்கும்போது இது நல்ல கண்டிப்பா சூர்யா சேது சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கமிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 96 ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா கொண்டு கொண்டாந்து உட்காந்துருந்தாரு. அந்த அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு, தோற்று போன நம்ம ஜெயிச்சுருவோமா பல கேள்விகள். நானும் ஒட்டிய மூஞ்சியோட உட்காந்துருக்கேன், அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்றது. ஏன்னா நான் நினச்சிருக்க கேரக்டர் வேற. அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். சொல்லும்போது பரவாயில்ல சார், இதுக்கு ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் 2 சீனோட பண்ணுறேன் சார். அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ 2 சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம். ஆனால் இப்போ நான் சங்கத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பாக பார்க்கணும் உங்கள் அப்பாவை, ரொம்ப ரொம்ப வியப்பா. ஏன்னா நான் பல ஹீரோக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு. ஆனால் உண்மையை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட் எதுவுமே இல்லை. பயங்கர கிளாரிட்டியா இருந்தேன், பயங்கர தெளிவா இருந்தேன். எனக்கு டக்குனு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உண்மையை நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன். அவ்வளவு விவரமான பல நாட்கள் சினிமாவை பல விதமா கரைச்சு குடிச்ச ஒரு மனிதன் எவ்வளவு பேசுவான் மாஸ்டர், அந்த மாதிரி அவ்வளவு தெளிவா பேசினான். உண்மையிலே அவனை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பரா இருக்கேன். உங்க அப்பாவை விட நல்லா இருக்கேன் நான் சொல்லுவேன். உங்களை விட சூப்பரா இருக்கேன் சார். உண்மையாவே ஃபைட்டு சூப்பரா பண்ணியிருக்கேன். சீன் பாட்டில் எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது, பாட்டும் ஃபைட்டும் சூப்பரா பண்ணியிருக்கேன். நீ உங்க அப்பா மாதிரி நடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான். உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்துல விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை இதுல கிடைக்குது. உங்க அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்ட பணத்தை வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா நடிச்ச 10 படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா எனக்கு நடிப்பு சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சுப்பா, நான் பார்க்காதனால சொல்றேன். திரும்ப திரும்ப அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்றது மாதிரி, சக்தி ஃபீல்ட் ஆக்டர் சக்தி சார் சொல்றது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான். கண்டிப்பாக வருவா. நானும் உன்னோட ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன். நீ பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும். ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. கண்டிப்பா நீ பெரிய லெவலில் வரணும். சக்தி சார், சக்தி சார் அவர் சிவா சார் சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ஆளு. இந்த படமும் உங்களுக்கு பெரிய படமா அமையட்டும். தேவதர்ஷன் மேம், முத்துக்குமார் மேம், நான் எல்லாருமே திலீப் எல்லாருமே பார்த்த ஆட்களாக பார்க்குறேன். நம்ம ஆட்களாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு மூஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே ஓப்பன் தோணுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இதே இடத்துல சக்சஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.